In a sinusoidal wave, the time required for a particular point to move from maximum displacement to zero displacement is 0.17 seconds. Frequency of the wave is ஒரு sinusoidal wave எடுத்துருக்காங்க. அதில் ஒரு டைம் ரெக்கார்டுனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0.17 செகண்ட்ஸ்னால் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. சைனசாய்டல் விட நமக்கு தெரியும் உங்களுக்கு இஸ் டைம் வேரியிங் ஆல்டர்னேட்டிங் வேவ். ஓகேவா? அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். சி தி பாயிண்ட் பி இஸ் அட்டு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் பியிலேருந்து உங்களுக்கு வந்து ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே வரணும். ஓகேவா? இது ஒரு ஃபுல் வேவ். இதில் ஸ்டார்ட் பண்ணி இது ஆஃப் வேவ், ரிமைனிங் ஆஃப் வேவ். ஸோ இதுதான் வந்து என்னது வேவ் லென்த்துன்னு நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு டைம் டேக்கன் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு டைம் பீரியட் டி. ஓகேவா? அதாவது என்னென்னா இந்த டோட்டல் ஒன் வேவ் கம்ப்ளீட் ஒன் வேவ் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் அல்லது ஒன் வைப்ரேஷன் தான் இந்த டைம் பீரியடு. இப்போது இது வந்து என்னென்னா இது ஒரு T/4 போர்ஷன், இது ஒரு T/4. ஸோ ரெண்டுக்கும் ஆட் பண்ணால் T/2 வந்துடும், ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியடு. இது வந்து என்னென்னா இங்கே 3T/4 வரும், 3/4 டைம் பீரியடு, இது டி. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்னா டைம் டேக்கன் என்னது உங்களுக்கு T/4. இதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 0.17 செகண்ட்ஸ். அப்போ டைம் பீரியட் என்ன இருக்கும்? T = 4. இந்த 4 இங்கே வந்துடுமா? 4 × 0.17 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணி 0.68 செகண்ட்ஸ் வரும். அப்போ நவ் ஃப்ரீக்வன்சி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ் ஈக்குவல் டு reciprocal of time period நியூன்னு வச்சுக்கலாம். ஸோ 1/0.68 இஸ் ஈக்குவல் டு டேட் பண்ணணும். நான் உங்களுக்கு இதோட டேட் பண்ணும்போது உங்களுக்கு இதை டேட் பண்ணலாம். 68/100 வச்சுக்கலாம். 0.68. இப்போ 100/68 டேட் பண்ணுவோன்னா உங்களுக்கு இதில் ஒன் டைம் வரும். பேலன்ஸ் அதெல்லாம் டேட் பண்ணும்போது உங்களுக்கு 1.47 வரும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி given wave is